சீரியல் ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்களை மீட் பண்ணி அந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி ஒரு பெரிய கேப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதில் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டார்க் சைடில் இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி டாக்டர் சந்திரபிரபாவை டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, நீயா நானா ப்ரோக்ராமில் டிவோர்ஸ் ஆன பெண்கள் எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் கஷ்டப்படுறாங்க, அவங்களையே இந்த சொசைட்டி தப்பான முறையில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்போஸ் பண்ணி பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்கள மீட் பண்ணி தான் ரக்ஷிதா அப்போ என்ன மாதிரி வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் பேசின அந்த விஷயம் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கையில மனவேதனையோட வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பேரோட மனசுல நீங்க மிகப்பெரிய ஒரு இடத்தை இப்ப பிடிச்சிருக்கீங்க. என் லைஃப்க்கு ரொம்பவே தேவைப்பட்ட பாசிட்டிவ் அண்ட் ஹீலிங் ஆராவை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதானா வாழ்க்கை, இனிமே நம்மளோட லைஃப் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே தோண்டு போயிருந்த எனக்கு அப்படி கிடையாது. வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஃபேஸ் பண்ணா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு டே கண்டிப்பா காத்துட்டு இருக்கும் அப்படிங்கறத எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நம்பிக்கையும் தொலைச்சிட்டு இருந்த எனக்கு நீங்க திரும்ப அந்த நம்பிக்கையை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. இந்த சொசைட்டில இருக்க நிறைய பிளர்டு விஷனை நீங்க கிளியர் பண்றதுக்கு வந்திருக்க ஒரு பாசிட்டிவ் ஆரான்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பல பேருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் அவங்க வாழ்க்கையில முடங்கி போயிருக்க நேரத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாகவும் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, அதை நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. கீப் இன்ஸ்பைரிங் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷிதா அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டடா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தினேஷுமே அந்த ஹோப் லைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தினேஷ் இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல. ரக்ஷிதா மட்டும் அவங்களோட ஸ்டாண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும் அப்படின்னு தொடர்ந்து ரக்ஷிதாவோட போஸ்ட் கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.